Hello viewers, it's Lakshu behind the screen. Welcome back to my YouTube channel. And இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Bajaj Pulsar RS200 BS6 வெர்ஷனோட full details review தான் பார்க்க போறோம். And இந்த வண்டியில ஒரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா BS6ல லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்து உங்களுக்கு alloy wheels வந்து ஒயிட் கலர் தந்திருக்காங்க. And நம்ம முன்னாடி நிக்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஒரு black and white combination தான் இருக்கு. And இந்த காம்போ தான் வந்து இப்போ வந்திருக்கிறதுலே வந்து ஒரு நல்ல கலர்னு சொன்னீங்கன்னா வந்து இந்த காம்போ தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஒரு 200cc சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக காம்பேக்டான வெஹிக்கிளான்னு பார்ப்போம். எப்படி இருக்குது பவர் அண்ட் பிக்கப் எல்லாத்தையும் ஓட்டி பார்ப்போம், நம்ம ரைட் ரிவ்யூவும் பார்ப்போம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வண்டியோட டிஸ்பிளேலேருந்து பார்ப்போம் guys, டிஜிட்டல் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு வந்து BS4 BS6 எல்லாத்துக்கும் வந்து சேம் கன்சோலாக இருந்திருக்காங்க. RPM வந்து அனலாக்லாம். அண்ட் தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ், நியூட்ரல் இண்டிகேட்டர், பேட்டரி இண்டிகேட்டர், ஐபீம் லோபீம் எல்லாமே இருக்குது. வாங்க ஆன் பண்ணி பார்ப்போம். அண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆயில் இண்டிகேஷன், டெம்பரேச்சர், பேட்ரி, ஐபீம் அண்ட் பஜாஜோட லோகோ, அண்ட் தென் நியூட்ரல் இண்டிகேட்டர் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கு இண்டிகேட் பண்ணுறது எல்லாமே எல்இடியில் தந்திருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா RPM இண்டிகேட்டர் அனலாகில் தந்திருக்காங்க. அண்ட் தென் கீழே எல்இடியில் ABS தந்திருக்காங்க. அண்ட் ABS ஆனில் இருக்குது. ஸோ இன்ஜின் ஆஃபில் இருக்கனால ABS ஆனில் இருக்குது. ஒன்ஸ் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்ஜின் ஆனில் இருக்கும்போது ABS காமிச்சிச்சுன்னா, இல்லை இதில் ஏதாச்சும் இண்டிகேட்டர் ஆச்சுன்னா இன்ஜின் ஆனில் இருக்கும்போது நீங்கள் ஷோரூம் போய் உங்கள் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் வந்து ப்ளூ எல்இடி பேக்ரவுண்டோட இங்கே டிஜிட்டல் வந்து ஃபியூல் இண்டிகேஷன் காட்டுது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டைம் அண்ட் கிலோமீட்டர் பர் ஹாலில் காட்டுது, ஸ்பீட் அண்ட் ஓடோமீட்டர். அண்ட் தென் நம்ம இங்கே செட்டு மோடு யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரிப் 1, ட்ரிப் 2 ஓடோ. அண்ட் நம்ம வந்து ட்ரிப்பர் டைமெல்லாம் இந்த செட்டு யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம் guys. இந்த வண்டியில் வந்து இப்போ மோடெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ வந்து டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கம் அனலாக் தான் இங்கே தந்திருக்காங்க. ஆஸ் யூஷுவல் BS4 BS6 தந்திருக்காங்க. அண்ட் வண்டியோட ஸ்டேரிங் ஹேண்ட்லிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ஒரு செமி ஃபேர்டு வெஹிக்கிள், ஃபுல்லி ஃபேர்டு வெஹிக்கிள்னு சொல்ல முடியாது, ஒரு செமி ஃபேர்டு வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஸ்ட்ரைட் ஹேண்டில் பார் தான் தந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பேக் பெயின் எதுவுமே அதாவது நீங்கள் வந்து ஜாலியாக உட்காந்துட்டே போகலாம். இந்த செமி ஃபேர்டு எதுக்கு தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா லுக்கு. அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டாப் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து விண்பிளாஸ்ட் இருக்கக்கூடாது, அதுக்காக ஒரு வயசாச்சு. RS200 இன்ஜினை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது BS6 காம்பனெண்ட்டில் DTSI ட்ரிபிள் ஸ்பார்க் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பஜாஜில். வண்டியோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா வந்து 24.5 PS ஹார்ஸ் பவர் வித் 9750 RPM. அண்ட் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா 18.7 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வித் 8000 RPM. அண்ட் வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 140+ தான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு ஃபேரிங்லாம் இருக்குது, விண்ட்ஷீல்டு இருக்குது, 150 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த பவர் போதும், ஒரு 200cc வந்து ஒரு சூப்பரான ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் தந்துருக்காங்க. அண்ட் ஓட்டி பார்க்கும்போது வண்டி புல்லிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் வண்டியோட கிராஃபிக்ஸ் பற்றி பேசணும் guys. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கிரே ஒயிட் காம்போ. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இந்த ஃபினிஷிங் வந்து கிராபிரல் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே பேக்ரவுண்டில் வந்து டெக்கல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் RS200. அண்ட் ஃப்ரண்ட் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கிரே. அண்ட் இங்கே டேங்க்கு கீழே ஃபேரிங்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கார்பன் ஃபைபர் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் லுக் பார்க்கலாம் guys. ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ப்ரொஜெக்டர் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. RS200 2 ப்ரொஜெக்டர் டைப்ஸ், RCயில் அது மாதிரி தான் 2 ப்ரொஜெக்டர் பல்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4மே உங்களுக்கு வந்து லைட் ஸ்மோக்கட் KTM இண்டிகேட்டர்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா பஜாஜில் RS200க்கு. ஹெட்லைட்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இப்போ நம்ம வண்டி கீ ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டில் DRL எரியுது. அண்ட் தென் நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹெட்லைட்ஸ் தெரியும். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே எக்ஸாஸ்ட் நோட்டும் கேட்கலாம் guys. ஒன்ஸ் நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைட் ப்ரொஜெக்டர் மட்டும் எரியும். அண்ட் இது லோ பீம் ரைட் சைட் ப்ரொஜெக்டர் ஒன்லி. இது வந்து லோ பீம், ஹை பீம் போடுவோம். அண்ட் இப்போ ரெண்டுமே எரியுது guys. பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது லெஃப்ட் சைடு.
இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்க ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா இது ஹை பீம் அண்ட் ரைட் சைடு இருக்க வந்து லோ பீம் 2 DRL. ஃப்ரண்ட் லுக் வந்து இது சூப்பராகவே லுக்கை வந்து மாசாக ஷார்ப்பாக ஃபினிஷ் பண்ணுது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு வந்து லைட் ஸ்மோக்கட் இண்டிகேட்டர்ஸில் விசிபிலிட்டிக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான விசிபிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க இதில் 4 இண்டிகேட்டர்ஸுமே. அண்ட் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்போங்க கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KTM சவுண்டு தான் அப்படி வரும். அப்படியே KTM சவுண்டு அந்த லைட்டாக வந்து உங்களுக்கு லவுட் அதிகமாக வரும் KTMோட. வண்டியோட டெய்ல் லைட்டுக்கு வருவாங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக். இது எந்த வண்டியிலையுமே வந்து இந்த ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக கொண்டு வந்ததில்லை. அண்டு பொதுவாகவே BS4 எல்லாத்துக்கும் இதே தான். இது டிஃப்ரென்ஸ் பண்ண வாய்ப்பே இல்லைன்னா இது ஒரு யூனிக்கான ஃபினிஷ். டெய்ல் லைட் வந்து ஒரு யூனிக்கான ஃபினிஷ் கொண்டு வந்திருக்காங்க இந்த வண்டியில். பார்த்தீங்கன்னா பம்பர் எதுவுமே தரல கைஸ். பின்னாடி வந்து கிராப் ரயில் தந்திருக்காங்க. நம்ம ஹோல்ட் பண்ணி பின்னாடி வண்டி இழுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லி கிராப் ரயில் தந்திருக்காங்க. அண்ட் இதுவும் ஒரு யூனிக்காக ஒரு இன்சைடில் இப்படி கை விட்டு இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் லேடிஸ் உட்காந்து போகிறதுக்கு. ஒரு குட் வெஹிக்கிளான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். கை வச்சுட்டு பிடிக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்காது. RS200 அந்த கம்ஃபர்ட் இருக்கும் கிராப் ரயில். அண்ட் இது ஸ்போர்ட்டிவான லுக்னால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். லேடிஸ் உட்கார முடியாது. அண்டு சீட் பொசிஷன், சீட் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு அப்ஸ்ட்ரைட்டுன்னு சொல்ல முடியாது, சூப்பர் ஸ்போர்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா செமிஃபைடு வெஹிக்கிள் லைட்டாக நீங்கள் டக் பண்ணி ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாக் பண்ணிக்கிட்டு ஓட்டலாம். அப்போ உங்களுக்கு லைட்டாக வந்து பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப லைட்டாக. அண்ட் வண்டியோட கம்ஃபர்ட், சீட் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா பேக் பில்லியன் சீட் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டும் அதே தான், 2 சேம் குவாலிட்டி ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து லாங் ட்ரைவ்ஸில் உட்காரும் போது பேக் பெயின் அவ்வளோவா எதுவும் அதாவது நீங்கள் பில்லியன் உட்காரும் போது உங்களுக்கு வந்து நல்லா ஜாலியாக போகலாம். ஜப்பப் சீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது கைஸ். எல்லாமே பில்ட் குவாலிட்டி, ஃபினிஷிங், டெக்கல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். சீட் ஃபினிஷ் ஆகட்டும், ஹேண்டில் பார் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரிப் ஹேண்டில் பார் வந்து ஹேண்ட் கிரிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஹேண்ட் கிரிப்புக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வண்டியில் வந்து அவ்வளோ வைப்ரேஷன் வருமானா கண்டிப்பாக வரும். பஜாஜில் பார்த்தீங்கன்னா 140+ இந்த வண்டியில் ஓட்டும் போது வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக வரும் கைஸ். அண்ட் தென் கீ ஸ்விட்செலாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஏன்னா சைடு மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து RS200க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடல் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக தான் இருக்குது. வண்டியோட டயர் செக்மெண்ட் பற்றி பார்க்கலாம் கைஸ். டயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வண்டி வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து MRF தான் MRF ஜாப்பர் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா. அண்ட் ஜாப்பர் டயர்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 100/80 17 inch டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில். அண்ட் இப்போ பேக் டயர்ஸ் பார்ப்போம். பேக்கும் பார்த்தீங்கன்னா வந்து MRF தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. MRF ஜாப்பர் தான் பேக்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 130/70 அதே 17 inch டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் ஃப்ரண்ட்லும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஜாப்பர் டயர்ஸ் தான். அண்டு 100/80 இது வந்து 130/70 17 inch அலாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அலாய் கலர்ஸ் வந்து ஒயிட்டாக கொஞ்சம் யூனிக்காக இருக்குது கைஸ். இந்த கலருக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அது மற்ற கலர்ஸ்க்கு எப்படின்னு தெரியல. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு RS200 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அந்த வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டுவல் சேனல் ABS தான் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா. RS200 ஃப்ரண்ட் அண்ட் பேக் டுவல் சேனல் ABS யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியோட பிரேக்கிங் எல்லாத்துக்குமே தெரியும். இதில் பஜாஜ்லேயும் வந்து RS200 எல்லா மாடல்லையும் வந்து டாமினார் அதுக்கு வந்து பைபர் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிரம்போட சப்டிவிஷன் பிரேக்கிங் சிஸ்டம். அண்ட் ஸோ பிரேக்கிங்கில் எந்த இஷ்யூஸும் அதுதான் சொல்ல முடியும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சிங்கிள் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்க் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 300 mm டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க். ஒரு 200cc தேவையான ஸ்டாண்டர்டான டிஸ்க் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 157 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 166 kg. 200cc ஒரு ஸ்டாண்டர்டான வெயிட் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபேரிங்கெல்லாம் இருக்குது. ஸோ 166 kgங்கிறது தேவைப்பட்ட வெயிட்டு தான். அண்ட் 157 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் தட்ட சான்ஸ் இல்லை. ஆனால் பெரிய ஸ்பீட் பிரேக்கில் தட்டுறதுக்கு மைனியட் சான்சஸ் இருக்குது ரொம்ப பெருசாக இருந்தால். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் தந்துருக்காங்க. அண்ட் ஸோ உங்களுக்கு வந்து லாங் ட்ரைவ்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35+. வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 8 mm சீட் ஹைட் தந்துருக்காங்க. 8 mm வந்து உட்காந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஸ்டாண்டர்டான ஹைட் தான். 8 mmங்கிறது வந்து ஹைட் அதிகம்னு சொல்ல முடியாது. நான் ஆவரேஜ் ஹைட் 5.5 feet. எனக்கு வந்து கால் நல்லாவே கீழே எட்டுது, முட்டி மடங்குது. ஸோ ஹைட்டில் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை இந்த வண்டியில். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வண்டியை ஓட்டி பார்த்துட்டு வருவோம் கைஸ். ஓட்டி பார்த்துட்டு வந்து வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது என்னென்ன கான்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் வண்டியில். கைஸ் நம்ம வந்து RS200 BS6 வெர்ஷன் ஓட்டி பார்ப்போம். வண்டி பற்றி எல்லாம் தெரிஞ்சாச்சு. அந்த வண்டியை வந்து பவர் எப்படி இருக்குது வண்டி பார்ப்போம். அண்ட் ரைடிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் இருக்குது. செமிஃபேர்டான ஹேண்டில் பார் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து
வண்டி ஓட்டுறதுல வந்து பெயின் எதுவுமே வராது. வண்டி டிரைவிங்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கைஸ். உங்களுக்கு உங்கள் லுக்குக்காக தான் இந்த செமி ஃபேட் தந்திருக்காங்க அண்ட் ஏரோடைனமிக்ஸ்க்காக. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து அப்படியே ஸ்ட்ரைட் ஹேண்டில் பார் தான், உங்களுக்கு பெயின் வரதுக்கு சான்ஸே இல்லை. வண்டியோட பிக்கப் வேறு லெவல் கைஸ். இன்ஜின் ஃபுல் வந்து நல்லாவே இருக்குது. கேடிஎம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Pulsar RS200 NS200 அதுக்கு சேம் இன்ஜின் தான். கேடிஎம்மோட டைப் தான் பஜாஜ்னு உங்களுக்கு அதே தெரியும். பஜாஜோட ஸ்போர்ட்ஸ் வேரியன்ஸ் எல்லாமே கேடிஎம்மோட டீல் பார்த்து தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபுல் இன்ஜின் பிக்கப் நல்லாவே இருக்குது. வண்டி வந்து ஒரு பர்ஃபெக்டான வெஹிக்கிள் ஃபார் சிட்டிங் தான் சொல்ல முடியும். 2-3 சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்காக ரெடி பண்ண வெஹிக்கிள் தான் இது. அண்ட் இட்ஸ் குட் ஃபார் ரைடிங் இன்சைட் தி சிட்டி கைஸ். ஸ்மூத்னஸ் சூப்பராக இருக்குது வண்டியோட ஸ்மூத்னஸ் கைஸ். வண்டி ஓட்டி பார்த்தாச்சு. இப்போ வந்து வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓட்டும் போது பார்த்துருப்போம். வண்டி வந்து டேர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. திருப்பதி கொஞ்சம் கஷ்டப்படணும், ஏன்னா ஃபேட் வெஹிக்கிள் இது, செமி ஃபேட். அண்ட் வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொன்ன மாதிரி வந்து கீழே தட்டும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மீடியமோட கொஞ்சம் ஹை லெவலில் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கீழே தட்டுறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்ஜின் காற்று தந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வண்டிக்குள்ளே எதுவும் அடிப்படாது. வண்டியில் வந்து வைப்ரேஷன்ஸ் ஒரு 130-135 ப்ளஸ் போகும்போது வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக தான். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ரைடிங் பொசிஷனில் எந்த கான்சோன் டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்ட் தான். உங்களுக்கு வந்து பேக் பெயின் ஆகிற சான்ஸ் இல்லை இந்த வண்டி ஓட்டும் போது. அண்ட் வேறு எந்த டிஃபெக்ட்ஸும் இல்லை கைஸ் வண்டியில். உங்களுக்கு வந்து இந்த கலர் ஃபினிஷ் கொஞ்சம் நல்லா இருக்கான. இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் வருது. 2 கலர் வேரியன்ஸ் வந்துருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட். அண்ட் அது கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. ஸோ தான் இது வந்து மேக்ஸிமம் மோஸ்ட்லி RS200 எடுத்து எல்லோரும் வந்து இந்த கலர் வேரியன்ஸ் எடுத்துருக்காங்க இப்போ புதுசாக எடுக்கிறவங்க. அண்ட் வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1,52,000 வருது. பஜாஜ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200cc 1,52,000ங்கிறது ஒரு ஆவரேஜான குட் ப்ரைஸ்ன்னு தான் சொல்ல முடியும். பஜாஜ்னால இந்த ப்ரைஸ் தராங்க. அண்ட் ஸோ அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற இன்ஜின் பவர் இருக்குது உங்களுக்கு. அண்ட் டியூல் சேனல் ABS அண்ட் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பைபர் பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டயர்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, MRF டயர்ஸ். அண்ட் உங்களுக்கு டெயில் லைட் டிசைன் நல்லா இருக்குது. ஹெட்லைட் தான் பக்காவாக இருக்குது. டெயில் லைட்டோட ஹெட்லைட் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இந்த வண்டியில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி கார்டு தந்துருக்காங்க. கிட்ஸ் ஏதாச்சும் உட்காந்தாங்கன்னா கால் உள்ளே போடாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டிக்காக சாரி கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி எப்படி இருக்குது உங்களுக்கு, இந்த வண்டி பிடிச்சிருக்கா, யாராச்சும் வண்டி வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வண்டியோட ரிவ்யூஸ் வேணும் அண்ட் வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னா புதுசாக ஏதாச்சும் வேணும்னு சொல்லுங்கள் கைஸ். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டோட நாங்கள் வருவோம். அண்ட் அன்டில் தென் இட்ஸ் லக்ஷோ. அண்ட் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா